நான் என்ன நினைக்கிறேன்னா பாஜகவோடு கூட்டணி வந்தாலும் இன்னொரு பிளவு உருவாகுமோ என்று நான் நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் எல்லாரையும் கூட்டணி வேண்டான்னு பேச வச்சுட்டாரே. இப்போ நேற்றுல இருந்து அண்ணன் ஜெயக்குமாரை பார்க்க முடியலையா? 11 மணிக்கு பாடி விடுவார். 11 மணி பாடகரை நாங்கள் நேற்றிலிருந்து தேடுகிறோம், ஆளை காணோம். அதுக்கு பிறகு பாஜகவுக்கு கொடுத்து மிக கடுமையான பேசக்கூடிய திரு சி வி சண்முகம் அமைதியாகி விட்டார். அண்ணன் உதயகுமார் இன்னைக்கு ஒரு படி மேலே போய் இரும்பு மனிதர் ஒரே போடு. குரங்கினமும் குலுங்கி சிரிக்கக்கூடிய பல்டிகள் அடிப்பதில் அண்ணன் உதயகுமாருக்கு நிகரான அரசியல்வாதி இந்தியாவிலே கிடையாது. அடிச்சாரு பாருங்க ஒரே போடு. இந்தியாவின் இரும்பு மனிதர் அமித்ஷா, தமிழ்நாட்டின் இரும்பு மனிதர் எடப்பாடி. உதயகுமாருடைய ஓட்டுநரை காலையிலேருந்து சிரிச்சு வயிற்று வலி வந்து வச்சான் அந்த அளவுக்கு. இன்னும் இப்படி பேசுறாருன்னு சொல்லி நான் என்ன கேட்கிறேன், எதை சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைக்கக்கூடியது தவறல்லவா? உங்கள் கொள்கை, நான் ஒன்று சொல்ல, கொள்கை என்று சொல்லி கூத்தடித்து மேடைகளில் துள்ளி விட்டு ஓய்ந்த பின்பு தோணும் வாழ்க்கை சொல்வது போல் இல்லை என்ற ஞானம்னுவான். மேடையில் பேசக்கூடியதற்கும் கையிலே பின்பற்றக்கூடிய கட்சியின் கொள்கைகளுக்கும் மாறுபாடு இருக்கத்தான் செய்யும். அது தேர்தலில் மாறுபடும். நான் அது வெளிப்படையாக தைரியமாக பேசு, காரணத்தை சொல். நான் திமுகவை வீழ்த்துவதற்கு யாரோடு வேணுமாலும் கூட்டணி சேருவேன் அப்படின்னு சொல்லிப்போ. அதை விட்டு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய போனேன், ஆளுகிற திமுகவுக்கு ஒரு நிதி வாங்கி கொடுக்க போனாராம். நான் அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய உத்தமரா அவரு. நான் இதைத்தான் சொல்றேன். பாவம், பொய்யை சொல்கிறார், சரணடைந்ததை வெட்கப்படுகிறார், வெளிப்படையாக பேசுவதற்கு வெட்கப்படுகிறார். அவர் மறைக்கிறாரு. அவருடைய மனசாட்சி அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அன்னைக்கு போட்டாரு, ஒரே போடா நாங்கெல்லாம் கூட்டணி கேட்டாரு. புரியுதா உங்களுக்கு? அவருக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறாருல திண்டுக்கல்ல, அவர் பேசிட்டாரு.